யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஆப்பை வச்சுட்டாங்க யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அது உண்மை இல்லை. எந்த டைமில் வேணாலும் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். உங்கள் கண்டென்ட் வந்து ஒரிஜினலாகவும் ஆத்தென்டிகேட்டடாகவும் இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த கண்டென்ட்டில் ஏதாவது ஒர்க் இருக்கணும். நீங்கள் ஏதாவது பண்ணுறதில்ல அந்த ஒர்க் இருந்தால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கொஞ்சம் நம்பிக்கை வச்சு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வீடியோ போட்டே இருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். யாருக்கெல்லாம் ஆப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் வீடியோஸ் போடுறவங்களுக்கு, ஒரே பேட்டர்னில் தம்ப்லைன் வச்சு வீடியோ போடுறவங்களுக்கு, ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணுறவங்களுக்கு, இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை எடுத்து போடுறது, 10 வீடியோவை மெர்ஜ் பண்ணி போடுறது, அதெல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ரீல்ஸே ரீலாக இருக்கக்கூடாது இல்லையா? அந்த ரீல்ஸாக இருந்தாலும் ரியலாக இருக்கணும். ஏன்னா நிறையா வந்து அவங்க ரெவென்யூ கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுவும் ஒரு கட்டமான லே ஆஃப்னு நினச்சிக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து எல்லா கிரியேட்டர்ஸுமே இதுமாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய ஆப்ஸு, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸு அதோட ரேட்லாம் நிறைய ஏற்றி விட்டுருக்காங்க. இப்போ அதெல்லாம் குறையும். கம்ப்ளீட் ஏஐ வீடியோ போடாதீங்க. ஆனால் ஏஐ வீடியோ பண்ண டுட்டோரியல் போடலாம் நீங்கள். சரிங்களா? ஒரு ஒரு மூவி ரியாக்ஷன் மட்டும் போடாதீங்க. மூவி ரிவ்யூ பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் சும்மா பார்க்கறது, அப்படியே அங்கே போகும்போது அந்த வீடியோ எடுத்து போடுறது, எதாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஒர்க் இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் விஜய் 360.